ஒரு நாள் யமதர்மை வந்துட்டு ஒரு சின்ன பையன்ட்ட உன்னோட லைஃப் டைம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்பலாம் அப்படின்றாரு. உடனே அந்த சின்ன பையன் இல்ல நான் வர முடியாது அப்படின்னா ரொம்ப அடம் பிடிக்கிறான். அதுக்கு யமதர்ம சொல்றாரு, என்னோட லிஸ்ட்ல உன்னோட பேர் தான் முதல்ல இருக்குது, அதனால நீ தான் வரணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சின்ன பையன் யோசிச்சு என்ன சொல்றான், காப்பி குடிங்க, சேர்ல உட்காருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா காப்பி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு இருக்காரு. அவன் சின்ன பையன் சொன்ன பேச்சை நம்பி யமதர்மனும் உட்காந்து காப்பி குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த காப்பில தூக்கம் மறந்த கலந்து அந்த யமதர்மனுக்கு கொடுத்துட்டான். அந்த யமதர்மனை அவனை நம்பி குடிச்சிட்டாப்ல, குடிச்சிட்டு மயக்கமும் போட்டாரு. அந்த மயக்கம் போட்ட டைம்ல இவன் அந்த லிஸ்ட் எடுத்து முதல்ல இருக்கிற தன்னோட பேரை அடிச்சுட்டு கடைசியில எழுதிருக்கான். கடைசியில எழுதணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யமதர்ம எந்திரிச்சிட்டு, தம்பி என்னோட முடிவை நான் மாத்திக்கிட்டேன், நீ என்னை எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிட்ட, அன்புங்கிறத நான் உங்ககிட்ட தான் பாக்குறேன், அதனால என்னோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு முதல்ல இருக்கிற பேர்ல இருந்து வாசிக்காம கடைசியில இருந்து வரலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அன்பை காட்டுங்க, ஆனா அந்த அன்பை காட்டு யாரையுமே தயவு செய்து ஏமாத்தாதீங்க. ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா அது வந்து உங்களை வந்து சேரும். விதியை வந்து யாராலுமே மாத்த முடியாது. ஸோ அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.